வணக்கம் அண்ட் வெல்கம் டு அரசியல் பேட்டை. வணக்கம் சார். வணக்கம் சுமையா. கரூருக்கு போயிருக்கக்கூடிய முதலமைச்சர் வழக்கம் போல நீங்க நேத்து சொன்ன ஸ்கிரிப்ட்லயே வந்து கொஞ்சம் மாற்றங்கள் இருக்கிறது வந்து பார்க்க முடியுது. ஏன்னா நேரடியா திமுக அப்படின்றது அவருடைய வாயில வராம அத வந்து வேற மாரி பேசுறது. கொஞ்சம் எமோஷனலான ஸ்கிரிப்ட்ட வந்து எழுதி குடுத்துருக்காங்கன்ற மாரி தான் இருக்கு அவர் பேசுனது. சார் திரும்ப திரும்ப வந்து இப்படி பண்ண வச்சுட்டாங்க, இப்படி ஆயிடுச்சு, எனக்கு கொஞ்சம் இப்படி சொல்லியிருக்கலாம் இல்லையா? அதாவது இப்போ போலீஸ் மேலயே வந்து பழி போடுற ஒரு சீனையும் அவர் வந்து தான் அங்க காவல்துறை அமைச்சர், ஆனா, முதலமைச்சர். அந்த போலீஸ் துறை மேலேயே வந்து பழி போடுறாரு. என்னன்னா, பெரம்பலூர் போ வேணான்னு என்ன சொன்னாங்க. கரூருக்கும் போகாதீங்கன்னு என்ன சொல்லியிருக்கலாம்ல. ஏன் வந்து என்ன சொல்லல? போலீஸே கொண்டு போய் வந்து உள்ள விட்டது வந்து எப்படி? அப்படின்னு கேட்கிறாரு. ஆனா, அ பழைய வீடியோ ஒண்ணு வந்து எடுத்து போட்டிருக்காங்க. அப்போ வந்து அவங்க சொல்றாங்க, 20 மீட்டர்ஸ்க்கு முன்னாடியே உங்க வாகனத்த நிப்பாட்டுங்க. அந்த வாகனத்த உள்ள கொண்டு போகாதீங்க அப்படின்னு சொல்லியும் அந்த ஆர்கனைசர் கேட்காம அந்த வாகனத்த உள்ள கொண்டு போனதால தான் அந்த கிரவுட் வந்து பஸ்ட் ஆச்சு அப்படின்ற அந்த ஒரு வீடியோவுமே இருக்கு. இவர் எந்த மேடையில போய் இந்த மாரி பேசினா நன்றி தெரிவிக்கிறேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு போயிட்டு, அங்கேயும் வந்து திரும்ப திரும்ப அதான் ஜெயிச்சாச்சு வந்தாச்சு. இன்னுமே வந்து பொய்களையே அடுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு முதலமைச்சரா இவர தான் சார் முதல் முறையா பார்க்குறோம் இப்படி. சந்தர்ப்பவசத்தால் முதலமைச்சர் பதவி கிடைக்கக்கூடியவர்களுடைய ஆட்டம் அப்படிதான் இருக்கும். 91ல ஜெயலலிதாவுக்கு வந்து வெற்றி பெறுவாங்கங்கிறதே கிடையாது. மக்களுக்கு மத்தியில திமுக தான் ஜெயிக்க போகுது அப்படிங்கிறது தான் இருந்தது. ஏன்னா 2 ஆண்டு ஆட்சியில கலைக்கப்பட்ட திமுக மீண்டும் வரப்போகுதுன்னு. அப்ப திடீர்னு ராஜீவ்காந்தி செத்துறாரு, கொலை செய்யப்படுகிறார். அந்த அனுதாப ஓட்டின் அடிப்படையில ஜெயலலிதா வராங்க. ஜெயலலிதாவினுடைய ஆட்சி காலம் என்பது இப்படிதான் இருந்தது. இப்படி எல்லாரையும் எடுத்து எறிஞ்சு பேசுவது, வழக்கு போடுவது, பொய் வழக்குகளை போடுவது, இந்த மாதிரியான ஒரு சர்வாதிகார ஆட்சியா தான் அந்த ஆட்சி இருந்துச்சு. காரணம் என்னன்னா, சுலபமா அந்த இடத்துக்கு கிடைச்சது. இப்ப இவரே வந்து நினைச்சிருக்க மாட்டாரு, 108 சீட்ல ஜெயிப்போம்னு அவர் நினைச்சிருக்க மாட்டாரு. வெற்றி பெற்று விட்டார். அதுக்கு பிறகு திமுகவில் கூட இருந்த கட்சிகளுடைய ஆதரவுடன், காங்கிரஸ் துரோகத்துடன் ஒரு அமைச்சரவை அமைத்து 2 மாதங்களாக ஆட்சி பண்ணிட்டு இருக்காரு. 285 நாட்களுக்கு பிறகு கரூர் சம்பவம் நடந்து இன்றைக்கு தான் வந்து கரூர் போறாரு. சம்பவம் நடக்கும்போது நம்ம வந்து விரிவாக பலமுறை பேசிய விஷயம்தான். குறிப்பாக இவருடைய பயணங்கள் எல்லாமே வந்து முதல்ல வந்து அவர் ஃபர்ஸ்ட்டு திருச்சிக்கு முன்னாடி வந்து ஒரு பயணம் பிளான் பண்ணார். திருச்சி போயிட்டு வந்தார். ஃபஸ்ட்டு திருச்சியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. திருச்சியில் வந்து ஏர்போர்ட்லேருந்து மெதுவாக ஊர்வலம் மாதிரி போய் அந்த சத்திரம் பஸ் ஸ்டாண்டு நின்று பேசிக்கிட்டு போனார். அதற்கு பிறகு வந்து ஒரு பகுதி அரியலூரும் பெரம்பலூரும் பிளான் பண்ணி அரியலூரில் வந்து அட்டன் பண்ணிட்டு பெரம்பலூர் வந்து ஒரு போலீஸ் போவேணான்னு சொன்னாங்கன்னு சொல்கிறாரு அவர். ஆனால் இவர் வந்து லேட்டாக போயிட்டு அங்கே போய் வந்து வீட்டுக்கெல்லாம் போல அவர் பெரம்பலூர் போய் நிப்பாட்டி லைட்டை ஆஃப் பண்ணி விளாண்டார். இது எல்லாத்துக்கும் தெரிந்தது. அது சம்பவம் நடந்த இடம் பெரம்பலூர். மக்கள் இவர் ஏதாவது பேசுவாங்க எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. இவர் வெளியிலே வரல. முன்னாடி இருக்க மக்கள் மத்தியில் லைட்டை ஆஃப் பண்ணி விளாண்டுட்டு போயிட்டார். அதற்கு பிறகு வந்து நாகப்பட்டினம், திருவாரூர் போறாரு. அந்த பகுதியில் கூட்டம் குறைவாக இருக்குது. இந்த தஞ்சை திருச்சியில் மாதிரியோ அரியலூர் மாதிரியோ பெரம்பலூர் மாதிரியோ கூட்டம் இல்லையே. ஸோ அந்த பகுதியில் வந்து நாகப்பட்டினம், திருவாரூர் பகுதியில் இவருக்கு கூட்டம் வரலையேங்கும்போது இவருக்கு வந்து பிளான் பண்ணுவாங்க இல்லையா, டூர் பிளான் பண்ணுறாங்க இல்லையா, அவங்க வந்து என்ன சொல்கிறாங்க, நீங்கள் லேட் பண்ணி போகணும், நீங்கள் உங்களை வந்து வெளிக்காட்டிக்காமல் இருக்கணும், நீங்கள் பஸ்ஸில் உட்காந்தோ வேனில் உட்காந்தோ உங்களுக்கு பார்த்துட்டாங்கன்னா அந்த கிரேஸ் போயிடும். ஏன்னா சினிமா நடிகர் மீது தமிழனுக்குள்ள தலையெழுத்துங்கிறது என்னன்னா ஆர்வம் மட்டும்தான். அந்த சினிமா நடிகர் பின்னாடி கூட ஓடக்கூடிய அவர் சினிமாவில் செய்கிற மாதிரியே அரசியல்லையும் வந்து அதிகாரம் பெற்று செய்வார்னு நினைச்சு நம்பி நாசமாக போகிற நாடு தானே தமிழ்நாடு. ஏற்கனவே ஒரு ரவுண்டு போயிருக்காங்க. போனதுக்கு இழுத்து விட்டு இன்னைக்கு வரைக்கும் தீராமல் இருக்கு. இப்போ என்னன்னா இப்போ அடுத்த ரவுண்டு ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ அப்போ வந்து இந்த அவருக்கு ஆலோசனை சொல்லும்போது சொல்கிறாங்க, நீங்கள் வெளியில் வராதீங்க, உங்களுக்கு வந்து ஒரு பில்டப் இருக்கும். ஸோ அந்த பில்டப் வந்து எப்படின்னா, நீங்கள் வந்து ஏதாவது ஒரு இடத்துல பாயிண்ட்ல தான் வரணும் வெளியில். அது வரைக்கும் அந்த அந்த இதை வந்து ரகசியமாகவே வச்சுருக்கணும் அப்படிங்கிறது தான் அவர் சொல்லப்பட்டது. அப்போ அவர் வந்து திருச்சி ஏர்போர்ட்டில் வந்து ஃப்ளைட்டில் விட்டு இறங்கி வந்து பஸ்ஸுக்குள்ளே ஏறினதோட சரி. அதுக்கு பிறகு வந்து அங்கிருந்து அவருடன் கிளம்பிய கூட்டத்திற்கு அவர் வந்து வெளியில் வரல. அதற்கு பிறகு நாமக்கல் நோக்கி போயிட்டுருக்காரு. நாமக்கல் நோக்கி போகிறதே வந்து மெதுவாக அவருடைய வாகனம் வந்து மிக மெதுவாக போயிட்டுருக்கு. நாமக்கல்ங்கிறது 90 கிலோமீட்டர் நினைக்கிறேன். ஆனால் அது கூட வந்து மிக நீண்ட நேரமாக போனார். காலைல 10 மணிக்கு 9:30க்கு கிளம்புனவர் அங்கே போய் சேரும் பொழுதே ரொம்ப தாமதமாக போய் தான் போய் சேர்ந்தார். அங்கேயும் வந்து ஏகப்பட்ட பேர் வந்து மயக்கம் போட்டு வந்து பல்வேறு பிரச்சனைகள் நாமக்கல்லே ஆயிருந்துச்சு. அநேகமாக அங்கேயே வந்து இன்னும் கொஞ்சம் லேட்டாக போயிருந்தாருன்னா இன்னும் மோசமான சூழல் ஏற்பட்டுருக்கும். அங்கே நாமக்கல்லில் ஒரு இந்த மாதிரி கலந்துக்கிட்டாரு. அப்போ வந்து ஒரு ரூட் பிடிக்கிறாங்க. சரி மெதுவாக போனால் கூட்டம் சேருது. மீடியாக்களுடைய டாப் ஆங்கிள் ஷாட் இருக்கு இல்லையா, அந்த ஒரு பஸ் நிற்கிதுன்னா பஸ்ஸை சுற்றி ஆயிரக்கணக்கான மக்கள் நிற்கணும் அப்படின்னா இப்போ நம்ம லேட்டாக போனால் தான். அப்போ அடுத்த விஷயம் கேட்குறாங்க. அப்போ கரூர்
கரூர்னா சார் இன்னைக்கு வந்து டெக்ஸ் வந்து எல்லா மேடப்ஸ் கம்பெனிலாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் நீங்கள் சம்பளம் சனிக்கிழமை 5 மணிக்கு மேலே 5:30க்கு மேலே தான் வந்து அவங்க வந்து கம்பெனி விட்டு சம்பளம் வாங்கிட்டு வருவாங்க. அப்போ அந்த அந்த நேரத்துக்கு போனால் தான் சார் கூட்டம் வரும். இப்போ அந்த அந்த இடத்துக்கு அவ்வளோ கூட்டம் வராது அப்படின்னு சொல்லவும், அப்போ மீண்டும் கொஞ்சம் தாமதப்படுத்தி 2 வழி இருக்குது. பைபாஸ் ஒரு வழி இருக்குது, இந்த பக்கம் ஒரு வழி இருக்குது. இவர் இருக்கிறதுலே வந்து அதிகம் தூரம் கொஞ்சம் லேட்டாக போகிற மாதிரி ஒரு வழியை எடுத்து அந்த ரூட்டில் வந்து கரூர்கிட்ட வந்து சேர்றாரு. நாமக்கல் டு கரூர் வரும்போது இந்த அவர் வண்டிக்கு உள்ளலாம் வந்து டூ வீலர் போய் மாட்டிக்கிட்டு விழுந்ததெல்லாம் பார்த்தோம். அந்த காட்சியெல்லாம் இருக்குது இன்னைக்கு வரைக்கும். ஸோ அப்போ அதெல்லாம் கடந்து தான் அவர் வர்றாரு. இப்போ அவர் பின்னாடி ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் பைக்கில் வரும்போது இவர் மேலே வந்து பஸ்ஸுக்கு மேலே நின்று டாட்டா காட்டி போயிட்டு வாங்கன்னு சொல்லியிருந்தாருன்னா, அல்லது இது ஏதோ ஒரு வகையில் அவர் வந்து இவரை பார்த்துருந்தாங்கன்னா அவர்கள் அவங்க ஊருக்கு போயிருப்பாங்க. ஆர்வக்கோளாறுல அது இடைப்பட்ட நகரத்தில் இருக்கக்கூடியவர்கள்லாம் சேர்ந்து இவங்க பின்னாடியே வராங்க. இவர் உள்ளே போய் உட்காந்துக்கிட்டாரு. கரூருக்கு உள்ள வரும்போதும் முதல் நாள் எடப்பாடி பழனிசாமி அதுக்கு ஒரு நாளைக்கு முன்பாக எடப்பாடி பழனிசாமி வியாழக்கிழமை பேசிட்டு போறாரு. அதே இடத்துல அதே வேலுசாமிபுரத்தில் போலீஸ் ரிப்போர்ட்டும் வந்து அன்றைக்கு வந்து காவல்துறை உளவுத்துறை ரிப்போர்ட்டும் வந்து 25,000 பேர் முதல் 27,000 பேர் வரைக்கும் கூட்டம் அப்படின்னு தான். இந்த முறையும் அதே 24,000 முதல் 27,000 வரைக்குமான கூட்டம் அப்படின்னு ரிப்போர்ட். 2 பேத்துக்கு எடப்பாடிக்கு வந்த கூட்டம் தான் விஜய்க்கு வந்துருக்கு. ஆனால் எடப்பாடி கூட்டத்தில் எந்த பிரச்சனையும் வரல. ஏன்னா அது வந்து பொலிட்டிகலைஸ்டு க்ரௌடு. அவர்கள் இது போன்ற கூட்டங்களுக்கு நிறைய போனவங்க, அவங்களுக்கு அனுபவம் இருக்கும். நம்ம வந்து தலைவருடைய பேச்சை கேட்டால் போதும், பேச்சு கேட்குறது இருந்தால் போதும் அப்படின்னு எடப்பாடி சினிமாவில் நடிக்கலை. அதனால் வந்து அந்த ஒரு ஆர்வமும் இல்லை. ஸோ இந்த ஓகே. ஆனால் இவருக்கு எப்படின்னா, இவர் சினிமா நடிக்கிறதுனால இவரை பார்க்கணுங்கிற ஆர்வத்தில் இவர் பேசுகிறத கேட்குறாங்களோ இல்லையோ, இப்போ அவர் பார்க்கணுங்கிற ஆர்வத்தில் பஸ்ஸு பக்கத்தில் போகக்கூடிய இதில் இருக்காங்க. இந்த பகுதிக்கு உள்ளே வராரு. உள்ளே வந்தோடனே காவல்துறை தடுத்து நிறுத்தி சொல்கிறாங்க, சார் நீங்கள் வந்து போட்டிருக்க பாயிண்ட்டுக்கு போய் ரீச் ஆகாதீங்க, பாயிண்ட்டுக்கு 50 மீட்டர் முன்னாடி நில்லுங்க அப்படின்னு சொல்லி முன்னாடியே 500 மீட்டருக்கு முன்னாடியே சொல்கிறாங்க. அப்போ காவல்துறையை நீங்கள் வந்து டிஸ்டர்ப் பண்ணுறீங்களா அப்படின்னு உள்ளே இருந்த நிர்மல்குமார் கேட்டிருக்காரு. எங்களை வந்து டிஸ்டர்ப் பண்ணுறீங்களா, நாங்கள் எங்கள் இடத்துல நாங்கள் நாங்கள் எந்த இடத்துல பெர்மிஷன் வாங்கணுமோ அங்கே பேசிட்டு தான் போவோம். கரெக்டாக அதுக்கு அடுத்த 50வது மீட்டரில் ஒரு டிஎஸ்பி வந்து நிப்பாட்டியிருக்காரு, கரூர் டிஎஸ்பி. சார் இதுக்கு மேலே நீங்கள் போய் அந்த பாயிண்ட்டுக்கு போய் ரீச் ஆகாதீங்க, ரொம்ப சிரமமாக இருக்கும், மக்கள் ஒரே இடத்துல அதிகம் பேர் நிற்கிறாங்க, பிரச்சனையாயிரும், கொஞ்சம் பார்த்துக்குங்க, போகாதீங்க, நெல்லுங்க, இங்கே நின்னே பேசுங்கன்னு சொல்லும்போது அப்போவும் ஆதவ அர்ஜுனாவும் நிர்மல்குமார் வந்துட்டு, இல்லை நாங்கள் அந்த இடத்துக்கு தான் போய் பேசுவோம், அங்கே தான் ஜென்ரேட்டர் வச்சுருக்கோம், லைட்டு ஃபோக்கஸ் எல்லாமே அங்கே தான் சரியாக செட் பண்ணி வச்சுருக்கோம், ஆனால் அங்கே போய் தான் தீருவோம்னு சொல்லி அங்கே உடனே பஸ்ஸை நிப்பாட்டினாங்க. இதுதான் அன்றைக்கு அரசு தரப்பில் கொடுத்த விளக்கம். நம்மளும் வந்து கண்கூடாக அன்றைக்கு லைவ்ல பார்த்துட்டு இருந்தது. ஆனா இப்போ அத்தனை மக்கள் முன்னாடி மேடையிலேயே அவர் வந்து பொய் சொல்லக்கூடிய காட்சிகள் வந்து பார்க்க முடியுது. அவ்வளோ பேர் செத்ததுக்கு அப்புறம் ஓடுனவருங்க அவரு. ஓடுகாலி யாரு பாட்டு பாடுறாரு, ஓடு 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 அப்படின்னு ஓடுறது யாரு, நீங்க ஓடுனது யாரு, நீங்க இவர் பாடினாரு அன்னைக்கு ஓடுனது யாரு, திரும்பியாவது பார்த்தியா, தலையை திரும்பி கூட காட்டல நீங்க. உங்களுக்கு வந்து கொஞ்சம் கூட வெக்கம், மானம், சூடு, சொரணை, ஈனம், மானம் ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்க வந்து நின்று பதில் சொல்லியிருக்கணும். பத்திரிக்கையாளர் கேட்குறான், எங்க 30 பேர் செத்து போயிட்டாங்கன்னு கேட்குறான் திருச்சியில வச்சு, பைய எடுத்துட்டு ஓடுறாரு. அன்னைக்கு ஓடினது யாரு, இன்னைக்கு யார் யாரையோ ஓடினாரு, அவர் ஓடினாரு, இவர் ஓடினாரு சொல்றாரு, அன்னைக்கு ஓடினது யாரு? 3 நாளைக்கு போய் உட்காந்து வீட்டுக்குள்ள உட்காந்துக்கிட்டு அதுக்கப்புறம் தானே வீடியோ போட்டாரு. உங்களுக்கு வேணும்னா என்னைய அரெஸ்ட் பண்ணுங்க, நியாயமா அன்னைக்கு பண்ணியிருக்கணும். அன்றைக்கு வந்து என்னன்னா, ஒரு கட்சிக்கு ஒரு சொந்த கட்சிக்காரன் சாவதற்கு யாரும் விரும்ப மாட்டாங்கன்னு சொல்லி அவனுக்கு பெயில் அவுட் பண்ணது வந்து அன்றைக்கு இருந்த முதலமைச்சர், திமுக தலைவர் பெயில் அவுட் பண்ணார். ஜெயலலிதா மாதிரியான ஒரு மனப்பான்மை இருந்திருந்தா இந்த விஜய் மீது அன்றைக்கே வழக்கு போடப்பட்டு அத்தனை பேருக்கு 41 பேர் மீது வந்து இறந்தது கொலை என்று கொலை குற்றச்சாட்டில் அவர் உள்ள போயிருப்பார் ஜெயிலுக்கு. அவரை வந்து பெயில் அவுட் பண்ணி விட்டதுனால இன்னைக்கு வந்து அவர் வந்து பாட்டு போடுறாரு, ஓடு ஓடுன்னு பாட்டு போடுறாரு. ஓடுனது யாரு? ஓடுனது நீங்க. சொந்த கட்சிக்காரனை பறி கொடுத்துட்டு ஒரு தண்ணி பாட்டில் இல்லைங்க. அடுத்த நாள் போய் ஆய்வு செய்ய போன திருமுருகன் காந்தி போய் பார்க்குறாரு, அந்த இடத்துல செருப்புகள் மட்டும் கிடக்குது, ஒரு தண்ணி பாட்டில் கிடையாதுங்க. அத்தனை ஆயிரம் மக்கள் இருக்க இடத்துல குறைந்தது ஒரு 100 பாட்டில் தண்ணி பாட்டில் கிடக்குமா இல்லையா? அப்போ பல மணி நேரம் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் மக்களை வந்து திரட்டி அந்த இடத்துக்கு வந்து விஜய் வந்து 12 மணிக்கு வந்துடுவார் அப்படின்னு புசியானு சொன்ன வீடியோக்கள் இருக்குது. கரூருக்கு மதியம் 12 மணிக்கு வருவாருன்னு சொல்கிறாங்க. அப்போ 12 மணிக்கு வர வேண்டிய விஜய் வந்து சாயந்தரம் 6 மணி 6:30க்கு வராது. அது அவ்வளவு நேரம் வந்து அந்த கூட்டம் வந்து வெயிலில் காத்திருந்த கூட்டம், கூடுதலாக வந்து வேலை முடித்து வந்தவர்களுடைய அழுத்தம் எல்லாம் சேர்ந்து அங்கே இருந்தவர்களை வந்து எந்த லெவலுக்கு பண்ணுச்சுன்னு நம்ம பார்த்தோம். இந்த 41 உயிர்கள் பலியானது, இந்த கொடூரம் எல்லாமே நம்ம பார்த்ததுக்கு பிறகு இவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா,
காவல்துறை எங்களை வந்து காப்பாற்றிருக்கணும், எங்களை அறிவுறுத்தியிருக்கணும், காவல்துறை எங்களுக்கு ஏதாவது வந்து சொல்லியிருக்கணும் அப்படிங்கிறார். காவல்துறை எப்படி சொல்லும்? காவல்துறை தான் சொல்லியிருக்கு. அடுத்த நாள் கொடுத்த அவர்கள் விளக்கத்தில் வந்து தமிழ்நாடு அரசு அதிகாரிகள் கொடுத்த விளக்கத்தில் அன்றைக்கு இருந்த டேவிட்சன் அவர்கள் வந்து சொல்கிறார், சட்டம் ஒழுங்கு ஏடிஜிபி அவர் சொல்கிறார், நாங்கள் வந்து கரூர் டிஎஸ்பி மறுத்து சொல்லியிருக்காருங்க, இந்த மாதிரி வந்து போகாதீங்க, அந்த இடத்துக்கு போனால் சிக்கலாயிரும், எங்களால் சமாளிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு. இன்னைக்கு அது இதே அளவு போலீஸை விட கூடுதலாக விஜய் கொடுத்துருக்காங்க. எடப்பாடிக்கு வந்து அந்த போலீஸை விட கூடுதலாக போலீஸ்காரர்களும் வைத்து தான் போட்டிருக்காங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய நிலைமைன்னு பார்த்தீங்கன்னா 600 பேருக்கு ஒரு போலீஸுங்கிற லெவலில் தான் தமிழ்நாடு இருக்குது. அப்படி இருக்கும்போது அன்றைக்கு இருந்த காவலர்களை வைத்து சமாளிக்கலாம்னு சொல்லி தான் போட்டு வந்திருக்காங்க. இவர்கள் செய்த குழப்படி, இவர்கள் செய்த தந்திரம், லேட்டாக போனால் தான் கூட்டம் வரும், கூட்டம் இல்லாட்டினா அண்ணனுக்கு மாசு போயிடும், திருவாரூர்லேயும் நாகப்பட்டினத்துலேயும் அண்ணனுக்கு மாசு போயிடுச்சு, அப்போ செங்கல்பட்டுலேயும் திருவள்ளூர்லேயும் வந்து அனுமதி வாங்கியிருந்த அனுமதியை கேன்சல் பண்ணிவிட்டு நம்ம நாமக்கல்லும் திருச்சி கரூரும் போகலான்னு சொல்லி இவங்க தான் வந்து பிளானை மாற்றுறாங்க. அந்த 41 பேருடைய உயிர் பலி நடந்துச்சு இல்லையா, இதை வந்து என்ன சொல்கிறாருன்னா காவல்துறை மேலே வந்து பலி போடுறாரு. சிபிஐ வழக்கு விசாரணை நடத்திட்டு இருக்கு. சிபிஐ வந்து எல்லாரையும் விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க. இப்படிப்பட்ட சூழலில் யார் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினரையும் விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அவங்களுக்கு அரசு வேலையை கொடுக்குறேங்கிறாரு. அது கிட்டத்தட்ட ஒரு சாட்சியத்தை கலைக்கிறது மாதிரி தான். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த பகுதியில் கரூர் பகுதியில் இவர் சம்பவம் நடந்தபோது வேலை செய்தவர்களை புறம் தூக்கி தூத்துக்குடி கன்னியாகுமரின்னு சொல்லி ஒரு 5-6 மாவட்டங்கள் தள்ளி வந்து அவரை வந்து பணியமர்த்தியிருக்காரு. அதாவது கிட்டத்தட்ட வந்து ஒரு பழிவாங்கல் நடவடிக்கை மாதிரி தான் பண்ணி வச்சிருக்காரு. இப்போ வந்து என்ன சொல்றாரு, அது அதிகாரிகள் தான் காரணம், காவல்துறை சொல்லியிருக்கலாம் இல்லையா அப்படின்னு வந்து கேட்கிறாரு. உனக்கு அறிவு இல்லையா அப்படின்னு வந்து மக்கள் கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களா? இவர் வந்து திருச்சிக்கு போய் நன்றி தெரிவிச்சாரு, இப்ப கரூருக்கு வந்து போயிருக்காரு. அவருடைய தொகுதியான பெரம்பூர், அதுவும் வீட்டுக்கு பக்கத்துலயே அவருக்கு இருக்கக்கூடியது பெரம்பூர் அப்படின்னு பார்த்தோம்னா அங்க இன்னும் போல, நன்றி தெரிவிக்கல. அது என்ன ரீசன் அப்படின்னு தெரியல. பட் இங்க 2 இடத்துக்கு அவர் போயிருக்காரு அப்படின்னும் போது இடைத்தேர்தலை வந்து மைண்ட்ல வச்சுட்டு தான் இந்த செயல்பாடுகள்ல வந்து அவர் ஈடுபட்டிருக்காரா? இப்படி திருச்சி கிழக்கு அவர் வந்து ரிசைன் பண்ணாரு, அதனால போய் நன்றி சொல்ல போனாரு. இப்போ கரூருக்கு போயிருக்காரு. கரூருக்கு போறதுக்கான காரணம் வந்து என்னன்னா, அவங்க பிளான் பண்ணாங்க, முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களை வந்து ஏதாவது ஒரு பொய் வழக்கில் சிக்க வைத்து அவரை சிறையில் வைத்து விட்டு, ஏன்னா அந்த தொகுதியினுடைய எம்எல்ஏவை சேர்த்துட்டாங்க இல்லையா, வாங்கிட்டாங்க. வாங்கினனால கழுதை பேரத்தில் வந்து வாங்கினனால வந்து மாவட்டத்தினுடைய திமுக மாவட்ட செயலாளர் கோயம்புத்தூர் எம்எல்ஏ அவரை வந்து ஒரு பொய் வழக்கு போட்டு கைது செய்து உள்ளே வைத்து விட்டு நம்ம போய் பஞ்சாயத்து பேசி வேலையை முடிச்சுட்டு வந்துடுவோம், கரூருக்கு போகலை, இன்னும் இது வரைக்கும் போகலன்னு ஒரு குறை இருக்கு இல்லையா, அதனால் அந்த குறையை தீர்த்துட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணது. கடைசியில் வந்து நீதிமன்றம் வந்து அவங்களுக்கு இந்த வழக்கில் வந்து, ஏன்னா இந்த அரசே வந்து நிறைய விஷயங்களை அவங்க ஆட்சியை கவிழ்க்க முயற்சி செய்யலைன்னு சொல்லி எஃப்ஐஆரில் திருத்தம் பண்ணி சப்மிட் பண்ணாங்க. அதன் அடிப்படையில் வந்து இப்போ அவங்களுக்கு கிடைச்சிருச்சு. இருந்தாலும் வந்து சொல்லிட்டார் இல்லையா, அதனால் இப்போ போயிருக்காரு. அதனால் நீங்கள் கேட்ட கேள்வி கரெக்டு தான். இங்கெல்லாம் போகிறவருக்கு வீட்டிலேருந்து 20 கிலோமீட்டரில் இருக்கக்கூடிய பெரம்பூருக்கு போகிறதுக்கு என்ன பிரச்சனை? நான் குளத்தூரில் வந்து 5 நிமிஷம் பேசினதுக்கே அப்படிங்கிறாரு. அரசியல் இப்படிலாம் வாய் விடாதீங்க. அரசியல் என்பது இப்படி வாய் விட்டது ஜெயலலிதாவுடைய நிலைமை வந்து வெறும் 4 பேர் தான் ஜெயிச்சாங்க. ஜெயலலிதாவுக்கே அதான் நிலைமை. அதிமுகங்கிற கட்சியை வச்சிருந்த ஜெயலலிதாவுக்கே அதான் நிலைமை. 96ல் ஜெயலலிதா வெறும் 4 இது, அதுவும் அந்த அம்மா வந்து பர்கூர்லேயும் தோற்று போச்சு. போட்டியிட்ட தோற்று போன ஜெயலலிதா தான் அது. அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி வந்து நான் வந்து அங்கே பேசினேன், 5 நிமிஷம் பேசுனதுக்கே ஆடி போச்சுன்னா இப்போ பேசாதீங்க. காலம் வந்து காத்திருந்து பதில் சொல்லணும். போன முறை அவர் வந்து ஒரு இடத்துக்கு போயிருக்கும்போது அவங்க வாயில நல்லா வந்துரும் அப்படின்ற மாதிரி பேசியிருந்தாரு. இப்போ வந்து டேஷ் அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு சைகையை வந்து அவர் பண்றாரு. தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் பொது வழியில மேடையில மக்கள் சந்திக்கும் பொழுது இந்த மாதிரியான வார்த்தைகள்லாம் ஆக்ஷன்லாம் வந்து அவர் பயன்படுத்துறது எந்த அளவுக்கு அபத்தமான விஷயம். அந்த ஸ்கிரிப்ட்ல வந்து அவருக்கு கொடுக்கும் போதே அவர் பார்த்து ஒரு முதலமைச்சரா நான் இந்த செய்கையை செய்யலாமா, அது தவறு இல்லையான்ற மாதிரிலாம் அவர் வந்து யோசிக்க மாட்டாரா? இப்ப அவருடைய ஃபாலோவர்ஸ்க்கு வந்து இது ரீல்ஸ் போடுறதுக்கு ஒரு கண்டென்ட்டா பார்த்து தானே பண்ணுவாங்க. நாளைக்கு எல்லாருமே எப்படின்னு தானே பண்ணுவாங்க அவருடைய ஃபாலோவர்ஸ். அவரு சட்டமன்றத்துல இப்படி ஒண்ணு பண்ணாரு, அதுவே வந்து ஒரு தவறான விஷயம். இப்போ பொதுமக்கள் மத்தியில டேஷ்ன்ற அந்த சைகை வந்து எப்படி சார் இதெல்லாம் டைஜஸ்ட் பண்ணிக்கிறது? எலக்ட் கிளவுன் எக்ஸ்பெக்ட் சர்க்கஸ் தான். நீங்கள் பேரறிஞர் அண்ணா போன்றவர்கள்லாம் வந்து பேசும் பொழுது, திமுகவின் சார்பில் பேசும் பொழுது, அவர்கள் வந்து அவர்களுடைய பேச்சை கேட்பதற்கு காங்கிரஸை சேர்ந்தவர்கள், திமுகவை விமர்சனம் செய்து கொண்டிருந்தவர்கள், திமுக பிடிக்காதவர்கள் கூட வந்து அண்ணாவினுடைய பேச்சை கேட்பதற்காக பல மைல் தூரம் நடந்து வந்து நின்று
அந்த கூட்டத்துக்குள்ள போனால் கேட்டோம்னு சொல்லி அந்த ஒளிபெருக்கி எவ்வளோ தூரம் கேட்குதோ அவ்வளோ அது அந்த இடத்துல நின்று கேட்டுட்டு போன காலங்கள் உண்டு. கலைஞருடைய பேச்சை கேட்பதற்காக அதிமுக கலைஞரை எதிர்த்து கட்சியை போன அதிமுகவை சேர்ந்தவர்கள், கலைஞர் அந்த திமுகவால் வந்து வாழ்நாள் முழுக்க வந்து புதைக்கி வைக்கப்பட்ட காங்கிரஸை சேர்ந்தவர்கள், இவர்கள் எல்லாம் வந்து கலைஞருடைய பேச்சை கேட்கறதுக்காக கூடுவார்கள். அப்படிப்பட்ட ஒரு நாட்டில் இப்படிப்பட்ட ஒரு முதலமைச்சர் கடந்த முறை வந்து ஒரு சொல்லை சொல்கிறார், இந்த முறை வந்து இது சொல்லக்கூடாத சொல்லை வந்து பேசுகிறார். அதுக்கு வந்து அவரே சென்சார் பண்ணிக்கிறார். இது வந்து இவர் பேசி கொண்டு இருக்கும்போதே நடந்த சம்பவம்னா கூட பரவாயில்ல. நீயே வந்து ஒரு வாரம் ஸ்கிரிப்ட் பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணி எல்லாமே பண்ணி முடிச்ச ஒரு கான்செப்ட் தான். அப்போ உனக்கு நல்லாவே தெரியும் நீங்கள் செய்ய போகிறது வந்து ஒரு தவறான ஒரு விஷயம். எதிர்கால இளைஞர்களுக்கு நீங்கள் ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கணும், குழந்தைகளுக்கு எடுத்துக்காட்டாக இருக்கணும். ஒரு முதலமைச்சரே இப்படி கெட்ட வார்த்தையை பொதுவெளியில் நான் வந்து சொல்லாமல் பேசுவதுன்னு ஒன்று இருக்குது. கெட்ட வார்த்தை தான் பேசணும் கிடையாது. நீங்கள் என்ன பெரிய ஹைகோர்ட்டானா வந்து 10 வருஷமாக அரசியல் இருக்கவங்களுக்கு புரியும். ஆனால் அது மாதிரி இவர் வந்து ஒரு முதலமைச்சர். இதை வந்து இதில் பெரிய கொடூரமான விஷயம் என்னன்னா, இந்த காட்சியை இந்த ஒரு பேசிய பேச்சுக்களை எல்லாம் வந்து அரசு பள்ளியில் ஒளிபரப்பியிருக்காங்க. முந்தைய இருந்த நிலைமையை விட மிக மோசமான நிலைமைக்கு செல்வது இந்த நியூ லோ. அதை வந்து ஒரு நியூ லோவுக்கு எடுத்துகிட்டு போயிருக்காரு. அரசியல் மாண்பையும் மரியாதையும் எல்லாவற்றையும் வந்து ஒரு புதிய ஒரு கீழ்மையான ஒரு இடத்துக்கு கொண்டு போய் சேர்த்துட்டு இருக்காரு. சார், அந்த உயிரிழந்த குடும்பத்தை சேர்ந்தவர்கள்லாம் வந்து இப்போ வந்திருக்காங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுலயும் சில பேரை தான் வந்து அவங்க கூப்பிட்டுருக்காங்க. சில பேரை வந்து அவங்கள அழைப்பும் குடுக்கல. இப்படி இங்க வராருன்றத கூட அவங்களுக்கு வந்து எந்த ஒரு தகவலுமே போல அப்படின்ட்டு. என்னன்னா, தன்னுடைய மகள வந்து நான் இழந்திருக்கேன் அப்படின்ட்டு ஒரு அம்மா வந்து பேசுறாங்க. தான் மகள இழந்திருக்கேன். அந்த பொண்ணுடைய அப்பா வேற ஒருத்தவங்கள திருமணம் பண்ணிட்டு போயிட்டாரு. அந்த அப்பாவுக்கு தான் அழைப்பு வந்திருக்கு. எனக்கு தான் முறைப்படி வந்திருக்கணும். என்ன வந்து அவங்க கூப்பிடல. இப்ப அவருக்கு தான் வந்து அந்த வேலை போதா, இல்ல எதுக்காக கூப்பிட்டுருக்காங்க அப்படின்றது தெரியல. எனக்கு தான் நியாயம் தேவை. ஆனா அவருக்கு வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு அந்த பாதிக்கப்பட்ட அந்த நபர் வந்து அழுற அந்த வீடியோஸுமே வந்து அதுதான் சொல்றேன். இது நமக்கு தேவையே இல்லாத விஷயம். தமிழ்நாட்டுக்கு அதான் சொல்லல ஒரு 200 போஸ்டிங் இருக்குன்னா, அந்த 200 போஸ்டிங்க்கும் லட்சக்கணக்கான பிள்ளைகள் வந்து பரீட்சை எழுதுது. பேப்பர் வாங்குறதுக்கு வந்து ஒரு நாளைக்கு 10 பேப்பர் படிக்கணும். இந்த வரக்கூடிய செய்திகளை பூரா உள்வாங்கணும்னு சொல்லிட்டு நூலகங்களில் போய் உட்காந்துக்கிட்டு பேப்பர் படிச்சுட்டு வந்து 8ஆம் வகுப்பு, 9ஆம் வகுப்பு, 10ஆம் வகுப்பு, 12ஆம் வகுப்பு புத்தகங்களை வாங்கி படித்து போய் உட்காந்து எக்ஸாம் எழுதக்கூடிய லட்சக்கணக்கான பிள்ளைகளை பார்த்துக்கிட்டு இருக்கோம். 100 வேலை, 40 வேலை, 30 வேலைக்கெல்லாம் வந்து லட்சக்கணக்கான பேர் எக்ஸாம் எழுதிட்டு இருக்கான். இப்படியாப்பட்ட சூழல்ல வந்து நீங்க பாட்டுக்கு வந்து நீங்க இந்த வேலையை பண்ணீங்கன்னா எப்படி ஏத்துக்க முடியும்? இல்ல ஊரா வீட்டு நெய்ல வந்து ஸ்வீட் செய்யாதீங்கன்னாரே, இப்ப அவர் தான் செஞ்சுட்டு இருக்காரு. அதுதான் செய்றாரு. அரசு வேலைன்னா நான் அவ்வளோ இதா போயிடுச்சா? நீங்க என்னன்னா ஒருத்தருக்கு வந்து அரசு பணி குடுக்குறீங்கன்னா, அதற்கு பின்னாடி ஒரு ஒரு நியாயமான ஒரு காரணம் இருக்கணும். அந்த காரணத்துக்கு அந்த காரணமும் இருக்கணும் இல்லையா? இப்ப நீங்க வேற எந்த சூழல்ல அரசு பணி யாருக்கு வழங்கப்பட்டது? எதையாவது ஒரு இதில சொல்லலாம் இல்லையா? இவங்க வந்து இவருடைய கட்சி கூட்டத்தில நடந்த ஒரு நிகழ்ச்சிக்கு அந்த சம்பவத்தில பாதிக்கப்பட்டவங்களுக்கு குடுக்குறாங்கன்னா, இப்ப திமுக நடத்திய எத்தனையோ மாநாடுகள் நடத்தியிருக்கு. திமுக மாநாடு வந்துட்டு போம்போது ஒரு விபத்து ஏற்பட்டு இறந்திருக்காங்க. அதுக்கெல்லாம் வந்து திமுக என்னைக்காவது வந்து ஆட்சி பொறுப்பு வந்ததுக்கு பிறகு வந்து அந்த மாநாட்டில வந்து கலந்துட்டு போனாங்க. போற வழியில ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. அதனால இறந்து போனவங்களுடைய குடும்பத்துக்கு வந்து அரசு வேலை குடுத்துருக்காங்களா? இது ஒரு மோசமான ஒரு முன்னுதாரணங்க. இது மிக மிக ஒரு மலினமான ஒரு ஆட்சி. மோசமான முன்னுதாரணம். மிக மோசமான குறிப்பாக நீங்க சொன்ன அந்த ஒரு வார்த்தையை சொல்லாமல் அந்த இடத்துல ஒரு சைலன்ஸ போடுறது இருக்கு இல்லையா? அது வந்து இவ்வளவு தூரம் வந்து தமிழ்நாட்டுல எப்படிப்பட்ட பேச்சாளர்கள்லாம் இருந்த ஒரு பேசி பேசி ஆட்சியை பிடித்த ஒரு மாநிலத்துல இப்படிப்பட்ட ஒரு தற்குறிகள் வந்து பேசும்போது நமக்கு வந்து வேதனையா தான் இருக்கு. டெண்டர் விஷயங்கள் அப்படின்னு பார்க்கும்போது, தாவேக்கா அரசு அவங்க பொறுப்பேற்ற அந்த டைம்ல இருந்தே டெண்டர் அப்படின்ட்டு வரும்போதே குளறுபடிகள் அதிலுமே நடக்கிறத வந்து பார்க்க முடியுது. இப்ப என்ன பண்ணியிருக்காங்கன்னா, டெண்டருக்கு வந்து அவங்க அப்ளை பண்றாங்க அப்படின்னும்போது, அவங்களுக்கு வெறும் 1/2 மணி நேரம் தான் வந்து டைம். அதுக்குள்ள வந்து நீங்க எல்லாத்தையும் முடிச்சுட்டு போயிடணும் அப்படின்ட்டு. அது ஏன் அப்படி 1/2 அன் ஹவர் தான் எங்களுக்கு டைம் குடுக்குறாங்க அப்படின்ட்டு அந்த டெண்டருக்கு போயிருக்கவங்கலாம் வந்து சொல்றாங்க அப்படின்னா, ஏற்கனவே அவங்க வந்து டிசைட் பண்ணிட்டாங்க யாருக்கு குடுக்கணும்ட்டு. செட்டிங். அப்ப சும்மா பேச்சுக்கு வந்து எங்கள இந்த மாரி சொல்ல வைக்கிற மாதிரி எங்களுக்கு தெரியுது அப்படின்ட்டு டெண்டர்ல போய் பார்ட்டிசிபேட் பண்ண போன அவங்களே வந்து சொல்றத பார்க்க முடியுது. இன்னைக்கு தான் கரூர்ல வந்து வாய்கிலேயே பேசினாரு. கடந்த ஆட்சியில ஊழல்னு. இவரு இப்ப ஆட்சியில என்ன நடக்குது? அரசு வழக்கறிஞராக நியமிக்கிறாங்க. நீதிமன்றத்துல வழக்கறிஞராக வாதாடுறதுக்கே அதாவது அரசின் சார்புல வாதாடக்கூடிய ஏபிபி, பிபி,
ஜிபி இந்த மாதிரியான ஒரு பொறுப்புகளுக்கு வந்து அரசு தான் நியமிக்கும். அதுக்கே வந்து 10 லட்சம் 20 லட்சம் 30 லட்சம்னு பணத்தை வாங்கிட்டு தான் போடுறாங்கன்னு சொல்லி அந்த கட்சியை சேர்ந்தவர்களே 2 இடங்கள்ல புகார் கொடுத்துருக்காங்க. 2 கோர்ட்ல வந்து புகார் கொடுத்துருக்காங்க. அப்படி இருக்கும்போது இந்த இவர்களுடைய யோக்கியதை என்னங்கிறது ரொம்ப தெளிவா தெரியுது. இவங்க சொல்லக்கூடிய விஷயம், நாங்க வந்து கடந்த ஆட்சியில் அப்படி நடந்துச்சு, இப்படி நடந்துச்சு, உள்ள போய் பார்த்தா அப்பா அப்படி இப்படின்னு அவர் பேசுறாருல்ல. இதுல செய்தி நிறுவனங்களுடைய கவரப் இருக்கு பார்த்தீங்களா? கருப்பு பேண்ட் கருப்பு சட்டையில் விஜய் அப்படின்னு இவங்களா போட்டாங்க. இறங்குனவங்க பார்த்தா தான் அவர் ப்ளூ கலர் சட்டை போட்டிருக்காரு. அதாவது எதையுமே இவங்க எந்த அளவுக்கு இவங்களுடைய செய்தியுடைய லட்சணம் இருக்குங்கிறத பார்த்துக்குங்க. எங்கேயோ தூரத்துல இருந்து பார்த்துட்டு ஒரு செய்தியை சொல்றது கூட வந்து ரொம்ப சோகமா இருக்காரு. அவர் சோகமா இல்ல, அவரு கரூர் மக்கள் சந்தோஷமா ஜாலியா. அதாவது கரூர் மக்கள் இறந்ததுல இருந்து இந்த மொமெண்ட் வரைக்குமே அதை நினைச்சு அவர் வந்து சோகமா இருக்காரு அப்படின்ற ஒரு செய்திகளை போடுறாங்க. இன்னொரு பக்கம் இடையில ஒரு ஆடியோ லான்ச்ல டான்ஸ் ஆடினாரு, அதுவும் சோகத்துல தான் ஆடினாரா 10 நாள்லங்க மலேசியால போய் 10 நாள்ல டான்ஸ் ஆடிட்டு வந்தாரு. பிளாஸ்ட்னு அதெல்லாம் ஒரு சோகமால, அதாவது அவருக்கு எப்படி சோகமா இருக்கும்? அவரு தான் வந்து சம்பவம் நடந்த போய் எஸ்கேப் பண்ணவராச்சு. அவருக்கு எப்படி சோகம் இருக்கும்? அதெல்லாம் நம்ம வந்து ஏத்துக்க முடியாது. அதான் சொன்னேன்ல, திமுக ஆட்சியில் அப்படி நடந்துச்சு இப்படி நடந்துச்சு உள்ள போய் பார்த்தா அப்படிங்கிறாருல்ல. இப்போ அவருடைய ஆட்சியில் இந்த மாதிரி நடக்குது. டெண்டர் விஷயங்களா இருக்கட்டும், இது வந்து 2 பேர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டிருக்காங்க. அதே மாதிரி அரசு வழக்கறிஞர்களை நியமிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, அது இந்த குறிப்பாக இன்னைக்கு வந்து ராஜ்மோகன் வந்து ஒரு சொல்லியிருக்காரு, ஒரு எஸ்ஓபி இருக்கு, பள்ளிக்கூடங்களில் யாரும் போய் பிறந்தநாள் விழா எதுக்குமே போகக்கூடாது. அதை அமைச்சர்களுக்கும் சேர்த்து சொல்லியிருக்காரு. இந்த மாதிரிலாம் சொல்லியிருக்காருல்ல, வரவேற்க வேண்டிய விஷயம் தான். ஆனா இன்னைக்கு வந்து என்ன பண்ணிருக்கீங்க? சார் காலையில அதுவும் பேப்பர் எல்லாரும் சொல்லி தானே சார் சொல்றாங்க. அவர் அதுதான் சொல்றேன். நடக்கும்போது ஊரே அதான் சேர்ந்து சார் செருப்பு அடிச்சதுக்கு அப்புறம் நீங்க வந்து சொல்றாங்க. அறிவிப்பு வெளியிடுறீங்க, ரைட் ஓகே. காலையில பேப்பரை பார்த்தா பரவாயில்லப்பா, ஒரு பள்ளிக்கல்வித்துறை வந்து சொல்லிட்டாரு அமைச்சர், இந்த மாதிரி வந்து மற்ற யாரும் போய் உள்ள ரீல்ஸ் இருக்காங்கடா, ஒழுங்கா இருக்குடா, தற்கொலைடான்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருந்தோம்னா, இன்னைக்கு பாத்தீங்கன்னா விஜய் கரூர்ல போய் பேசுறாரு. அது வந்து அரசு பள்ளியில பெரிய ஸ்மார்ட் கிளாஸ் இவங்களுக்கு வச்சு கொடுத்தது இந்த திமுக அன்பில் மகேஷ் அவர்கள் தேடி 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 ஒவ்வொரு இதையும் மேம்படுத்தி விட்டதுக்கு கடைசியில பார்த்தோம்னா எதுக்கு பயன்படுதுன்னா இதுக்கு பயன்படுது. காலக்குடும்படா கதிரேசாங்கிற மாதிரி தான் இருக்கு. ஃபைன் சார். திரும்பவும் திங்கட்கிழமை இதே நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். மீண்டும் திங்கள் இரவு 9:30 மணிக்கு அரசியல் பேட்டை நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி.